இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஒரு வழக்கமான ஷோ கிடையாது. ஆமா, இது முக்கியமா உங்களுக்கு நேரம் குறைவா இருந்தாலும் விஷயங்களை ரொம்ப ஆழமாவும் தெளிவாவும் கத்துக்கணும்னு நினைக்கிற உங்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் உரையாடல். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம அலச போகிற மூல ஆதாரங்கள் ரொம்பவே பழமையானவை. ஆனா இன்னைக்கு நீங்க சந்திக்கிற நவீன கால பிரச்சனைகளுக்கு மிக மிக அவசியமானவை. வேதாந்த தத்துவத்தோட தர்க்க ரீதியான அடித்தளமான பிரம்மசூத்திரம் குறித்தும் அதுக்கு மாபெரும் தத்துவஞானி ஆதிசங்கரர் கொடுத்த ரொம்ப ஆழமான பார்வைகள் குறித்தும் எழுதப்பட்ட குறிப்புகளை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த தத்துவம், அதாவது இப்போ எப்படி இன்னைக்கு நீங்க சந்திக்கிற தினசரி ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல், குறிப்பா நான் யார் அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பத்துக்கு ஒரு தர்க்க ரீதியான தீர்வாக அமையுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட மெயின் நோக்கம். கண்டிப்பா இதை நாம கொஞ்சம் விரிவாகவே அலசுவோம். ஓகே, இக நாம விரிவாக அலசுவோம். பிரம்மசூத்திரம் அப்படிங்கிறது ஏதோ தன்னிச்சையா எழுதப்பட்ட ஒரு தனி புத்தகம் கிடையாது. இல்லவே இல்ல. உபனிஷத்துக்கள்ல இருக்கிற சில நேரங்கள்ல முரண்படுற மாதிரி தோணுற பல கருத்துக்களை ஒன்னு சேர்த்து உருவாக்குன ஒரு தர்க்க மாலை அப்படின்னு நம்ம சோர்சஸ் சொல்லுது. அதாவது தர்க்கம் அப்படிங்கிற பூக்களை கொண்டு தொடுக்கப்பட்ட ஒரு அழகான சரம் இது. அந்த பூக்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட தர்க்கத்தை முன்வைக்குது. இந்த மூல ஆதாரங்களை நாம் ஆராயும் போது பிரம்மசூத்திரம் எந்த ஒரு புது உண்மையும் சொல்ல வரல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. இது நியாய பிரஸ்தானம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதோட உண்மையான நோக்கமே மனிதனுக்கு இயல்பாகவே இருக்கிற அறியாமையை நீக்கி அவனுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற பிரம்ம ஞானத்தை வெளிக்கொண்டு வர்றதுதான். வேத வாக்கியங்களுக்கு முரண்படாத வகையில தூய பகுத்தறிவையும் தர்க்கத்தையும் பயன்படுத்தி எப்படி உண்மையை நிலைநாட்டுவது அப்படிங்கறதுக்கான ஒரு கருவியா தான் ஆதிசங்கரர் இதை பாக்குறாரு. ஆனா அவர் தன்னோட விளக்க உரைய, அதாவது அந்த பாஷ்யத்தை நேரடியா பிரம்மசூத்திரங்கள்ல இருந்து தொடங்கல அப்படிங்கறது என்ன ரொம்பவே யோசிக்க வச்சுது. உண்மைதான், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எந்த ஒரு தத்துவ விசாரணையா இருந்தாலும் அது மனுஷனோட அடிப்படை பிரச்சனையில இருந்து தான் தொடங்கணும் அப்படிங்கறத அவர் ரொம்ப ஆழமா உணர்ந்திருக்கார். அதனாலதான் ஆதிசங்கரர் தன்னோட உரைய அத்தியாசம் அப்படிங்கிற ஒரு ஆழமான கான்செப்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறார். இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, அத்தியாசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு மேற்கூறல் அல்லது இங்கிலீஷ்ல சூப்பர் இம்போசிஷன் அப்படின்னு அர்த்தம். சூப்பர் இம்போசிஷன். ஆமா, ஆதிசங்கரர் இதை ரொம்ப நுட்பமா வரையறுக்கிறார். அதாவது நாம முன்னாடி அனுபவிச்ச ஒரு விஷயத்த நினைவாற்றல் மூலமா வேறொரு பொருளோட மேல ஏற்றி பார்க்கறது. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா உண்மையானதான். அதாவது ஆத்மா என்பதன் மீது தானல்லாத உடல், மனம், புலன்களை ஒரு மனுஷன் தன்னோட அறியாமையினால தவறாக பூர்த்தி பார்க்கறான். ஓகே, இந்த தவறான புரிதல் தான் மனிதகுலத்தோட எல்லா துயரங்களுக்கும் ஆணிவேர் அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இது நம்ம நிஜ உலக உதாரணங்களோட ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சொல்லலாம். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க அன்றாட வாழ்க்கையில எத்தனை முறை நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் ரொம்ப சோகமா இருக்கேன், அல்லது எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றீங்க? நிறைய தடவை சொல்றோம். உண்மையில பார்த்தா சோர்வு அப்படிங்கிறது உடலுக்குரியது, சோகம் அப்படிங்கிறது மனசுக்குரியது. ஆனா உடலையும் மனசையும் உண்மையான நான் அப்படிங்கிற அந்த ஆத்மாவோட நம்ம குழப்பிக்கிறோம். எக்ஸாக்ட்லி. இது ஒரு தப்பான அடையாளத்தை உண்மைன்னு நம்புறதுக்கு சமம். ஒரு தியேட்டர்ல உட்காந்து படம் பார்க்கும்போது ஸ்கிரீன்ல நெருப்பு பிடிச்சி எரியற சீன் வந்தா அந்த ஸ்கிரீனே எரியுதுன்னு நம்புற மாதிரி இருக்குது. அந்த ஸ்கிரீன் உதாரணத்தை இன்னும் கொஞ்சம் நீட்டித்து பார்த்தா படம் முடிஞ்சதும் ஸ்கிரீன் எந்த பாதிப்பும் இல்லாம வெள்ளையா இருக்கும். ஆமா, ரொம்ப எமோஷனல் ஆயிடுவோம். அதே மாதிரி தான் ஆத்மாவும் எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கு. ஆனா நாம உடலையும் மனசையும் பார்த்து பாதிக்கப்படுறோம். இந்த தவறான புரிதல் எப்போ எப்படி காலத்துல தொடங்குச்சு அப்படின்னு மனித அறிவால சொல்லவே முடியாதுன்னு சங்கரர் சொல்றார். ஓஹோ, இது அனாதி, அதாவது தொடக்கமற்றது. அது மட்டும் இல்லாம இது நைசர்கீகம், அதாவது மனித புத்திக்கும் நம்மளோட சிந்தனை முறைக்கும் இயல்பாகவே இருக்கிற ஒரு பிழை இது. நாம பிறக்கும் போதே நானும் இந்த உடலும் ஒண்ணுதான் அப்படிங்கிற இந்த அத்தியாசத்தோட தான் பிறக்கிறோம். ஆக நாம எல்லாருமே பை டிஃபால்ட் ஒரு தப்பான ப்ரோக்ராமிங்ல தான் ஓடிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். சரி, இந்த பிழைய திருத்திக்கிட்டு பிரம்மத்தை பத்தின விசாரணைய தொடங்க ஒருத்தர் என்ன செய்யணும்? பிரம்மசூத்திரத்தோட முதல் சூத்திரமே அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு தான் தொடங்குது. கரெக்ட். இதுல இருக்கிற அதா அப்படிங்கிற வார்த்தையோட பின்னணி என்னை பெரிதும் ஈர்த்தது. அதா அப்படின்னா அதன் பிறகு அல்லது அப்படியானால்னு அர்த்தம். எதன் பிறகு,
எதை அடைஞ்ச பிறகு ஒருவரால பிரம்ம விசாரணைய தொடங்க முடியும்? இதுக்காக ஆதிசங்கரர் 4 தகுதிகளை முன்வைக்கிறார், சரிதானே? ஆமா, இந்த 4 தகுதிகளை சாதன சதுஷ்டயம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கிறவங்களால மட்டும்தான் பிரம்ம ஞானத்தை அடைய முடியும்னு ஆதிசங்கரர் ஆணித்தரமா சொல்றார். ஓகே, அந்த 4 தகுதிகள் என்னென்ன? இதுல முதலாவது நித்திய அனித்திய வஸ்து விவேகம். கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது நித்தியமான நிலையான பொருளுக்கும் அனித்தியமான தற்காலிகமான பொருளுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை பகுத்தறியும் திறன். பிரம்மம் மட்டுமே உண்மையானது, நிலையானது என்றும், இந்த உலகம் அதில் இருக்கிற பொருள்கள், உறவுகள் எல்லாமே தற்காலிகமானவை என்றும் தர்க்க ரீதியா புரிஞ்சுக்கிறது தான் இந்த முதல் தகுதி. அதாவது எது நிஜமாவே நிலைக்கும், எது நிலைக்காது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பிரிச்சு பார்க்கற அறிவு. எக்ஸாக்ட்லி. அடுத்தது இரண்டாவது தகுதி, இஹாமுத்ராத்த பல போக விராகம். பேரே ரொம்ப பெருசா இருக்கே. இத பொதுவா வைராக்கியம்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல கிடைக்கிற இன்பங்கள் மட்டும் இல்லாம சொர்க்கம் மாதிரியான மேலுலகங்கள்ல கிடைக்கிற பலன்களையும் அனுபவிக்கிறதுல விருப்பம் இல்லாம இருக்கிறது. சுருக்கமா சொன்னா பற்றற்ற நிலை. ஒரு நிமிஷம் இருங்க, இதை எப்படி பிராக்டிக்கலா பார்க்க முடியும்? சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஆபீஸ், குடும்பம், பொறுப்புகள்னு ஓடிட்டு இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனால எப்படி எல்லா ஆசைகளையும் ஒரே அடியா விட்டுட முடியும்? சங்கரர் என்ன எல்லாலையும் காட்டுக்கு தவம் பண்ண போக சொல்றாரா? இதுதான் பலரும் தவறாக புரிஞ்சுக்கிற ஒரு இடம். ஆசைகளை அப்படியே அறுத்து எரிஞ்சிட்டு ஓடுறது வைராக்கியம் கிடையாது. வைராக்கியம் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவிட்டி. அப்ஜெக்டிவிட்டினா? அதாவது ஒரு பொருள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனா அதுவே நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது அப்படிங்கிற தெளிவு. ஒரு விலையுயர்ந்த கார் வாங்கினா சந்தோஷம்தான், ஆனா அந்த கார் உங்களோட ஆன்மாவை எந்த விதத்திலையும் உயர்த்தாது அப்படிங்கிற உண்மையை உணர்றது. ஓஹோ. பொருட்கள் மேல இருக்கிற சார்புத்தன்மையை, அதாவது டிபெண்டன்சியை குறைக்கிறது தான் உண்மையான வைராக்கியம். ஓகே, இப்போ தெளிவா புரியுது. பொருள்களை பயன்படுத்தலாம், ஆனா அந்த பொருள்கள் நம்ம சந்தோஷத்தை தீர்மானிக்க கூடாது. கரெக்ட். அடுத்தது மூணாவது தகுதி. இது ரொம்பவே நீளமானது. சமாதி ஷட் சம்பத்தி அப்படின்னு சொல்லப்படுற 6 நற்பண்புகளோட தொகுப்பு இது. 6 பண்புகளா? அது என்னென்ன? இதுல முதல் 2 பண்புகள் சமம் மற்றும் தமம். சமம் அப்படின்னா மனச வெளி உலக பொருள்கள் மேல அலைபாய விடாம கட்டுப்படுத்துறது. தமம் அப்படின்னா கண், காது மாதிரியான புலன்களை அதோட இன்பங்கள்லேருந்து கட்டுப்படுத்துறது. இது ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையது மாதிரி தெரியுது. ஆமா, மனசை கட்டுப்படுத்தினா புலன்கள் அடங்கும், புலன்களை கட்டுப்படுத்தினா மனசு தானா அடங்கும். மூணாவது பண்பு உபரதி. உபரதி அப்படின்னா? உலகியல் ஈடுபாடுகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி தன்னோட கடமைகளை மட்டும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யறது. நாலாவது தான் ரொம்ப முக்கியமானது, திதிக்ஷா. திதிக்ஷா. இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம், வெயில், குளிர் மாதிரியான இரட்டைகளை எந்தவிதமான மனச்சோர்வோ புகாரோ இல்லாம பொறுத்துக்கிற மனவலிமை. திதிக்ஷா அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். இது வெறும் வலிய பொறுத்துக்கிறது மட்டும் கிடையாது இல்லையா? ஆமா, கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாலோ, வீட்ல ஏசி வேலை செய்யலனாலோ அத நினைச்சு புலம்பாம எரிச்சல் படாம இருக்கிறது. ஏன்னா புலம்புறதுனால டிராஃபிக் கிளியராக போறது கிடையாது, நம்மளோட மன அமைதி தான் கெட்டு போகும். கண்டிப்பா. அந்த மனசக்திய வீணாக்காம சேமிச்சு வைக்கிறது தான் திதிக்ஷா. கரெக்டா? துல்லியமா சொன்னீங்க. அந்த எனர்ஜிய ஆன்மீக தேடலுக்கு பயன்படுத்துறது தான் புத்திசாலித்தனம். அந்த புள்ளில தான் 5வது பண்பான சமாதானம் வருது. சமாதானம்னா என்ன? சேமிச்ச அந்த மனசக்தியை கொண்டு மனசை ஒரே இடத்துல ஒருமுகப்படுத்தி தத்துவ விசாரணையில மட்டும் நிலைநிறுத்துறது. இறுதியா 6வது பண்பு ஸ்ரத்தா. ஸ்ரத்தா கேள்விப்பட்டிருக்கேன். வேத வாக்கியங்கள் மேலேயும் குருவோட உபதேசங்கள் மேலேயும் வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. இது குருட்டு நம்பிக்கை கிடையாது, நாம தேடி போற வழிகாட்டி மேல வைக்கிற ஒரு அடிப்படையான நம்பிக்கை. இந்த 6 பண்புகளும் சேர்ந்தது தான் 3வது தகுதி. சரி, அப்போ 4வது தகுதி என்ன? அதுதான் முமுக்ஷுத்வம். முமுக்ஷுத்வம். ஆமா, இந்த பிறவிச் சுழற்சியிலிருந்து விடுபட்டு முழுமையான விடுதலை அல்லது மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிற நெருப்பு போன்ற தீவிரமான ஆசை. வாவ். ஒருத்தர் தண்ணிக்குள்ள முழுகும்போது எப்படி மூச்சு விட துடிப்பாரோ அதே மாதிரி நான் எப்படியாவது உண்மையை அறிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற உந்துதல் ஒருத்தருக்குள்ள இருக்கணும்னு மூல ஆதாரங்கள் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆஹா, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதுல இருந்து என்ன புரியுது? இத தொகுத்து பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான வீட்டை கட்ட அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அது போலவே இந்த உயர்ந்த தத்துவத்தை புரிஞ்சுக்க மனிதனுக்கு அந்த மனப்பக்குவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அதுக்கேத்த மாதிரி மனச கூர்மைப்படுத்திக்கணும். கண்டிப்பா.
இந்த 4 தகுதிகளோட ஒருத்தர் பிரம்மசூத்திரத்தை அணுகும்போதுதான் ஆதிசங்கரர் முன்வைக்கிற அத்வைத நிலைப்பாட்டை அவரால முழுமையா உள்வாங்க முடியும். அத்வைத நிலைப்பாடு. பிரம்மம் மட்டுமே உண்மையானது, இந்த உலகம் ஒரு தோற்றம்தான், ஜீவாத்மாவும் பிரம்மமும் வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கறத ஆதிசங்கரர் வெறும் நம்பிக்கையா சொல்லாம தர்க்க ரீதியா நிறுவுகிறார். இதை நாம் ஒரு பரந்த கண்ணோட்டத்துல வச்சு பார்த்தோம்னா, இருப்பை, அதாவது யதார்த்தத்தை, ரியாலிட்டிய ஆதிசங்கரர் 3 நிலைகளா பிரிக்கிறதா பார்க்க முடியும். அந்த 3 நிலைகள் நிஜமாவே நம்ம சிந்தனைய ரொம்ப தெளிவுபடுத்துது. முதல் நிலை பாரமார்த்திகம். ஆமா, இது என்னன்னா, பிரம்மம் மட்டுமே உண்மையான மாறாத முழு முதல் நிலை அப்படிங்கறத குறிக்குது. 2வது வியவஹாரிகம். நாம தினமும் பார்க்கிற அன்றாட உலக அனுபவங்கள். கரெக்ட். அதாவது நமக்கு பிரம்ம ஞானம் கிடைக்கிற வரைக்கும் இந்த உலகம் நமக்கு நிஜமாவே தான் தோணும். ஆமா. 3வது நிலை பிராதிபாசிகம். இது தற்காலிகமான மாயத் தோற்றங்கள். உதாரணத்துக்கு, இருட்டுல கிடக்கிற ஒரு கயிற்ற பார்த்து பாம்புன்னு நாம பயப்படுறது. எக்ஸாக்ட்லி. வெளிச்சம் வந்ததும் பாம்பு மறைஞ்சி கயிறு மட்டும் மிஞ்சுற மாதிரி, ஞானம் வந்ததும் மாயை விலகி பிரம்மம் மட்டுமே மிஞ்சும். அந்த கயிறு பாம்பு உதாரணம் அத்வைதத்தோட மையப்புள்ளி. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வியவஹாரிக நிலையில, அதாவது இந்த உலக வாழ்க்கையில நாம பாக்குற கேக்குற எல்லாமே நமக்கு உண்மைதான். பசி எடுத்தா சாப்பிடணும், வலிச்சா அழணும், அதையெல்லாம் சங்கரர் பொய்ன்னு சொல்லல. ஓ, அது முக்கியம். ஆனா பாரமார்த்திக நிலையில பரம சத்தியத்துல இருந்து பார்க்கும்போது இதெல்லாமே ஒரு பெரிய கனவு மாதிரி. விழிச்சுக்கும் போது கனவு எப்படி அர்த்தமில்லாம போகுதோ, அப்படிதான் ஞானம் வரும்போது உலகமும் மாயையா புரியும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அவர் வெறுமனே தன்னோட கருத்துக்களை மட்டும் சொல்லிட்டு போகல. வேதங்களுக்கு முரண்படாத வகையில மற்ற தத்துவ பள்ளிகளோட வாதங்களை ரொம்ப கடுமையா ஆனா தர்க்க ரீதியா விமர்சிக்கிறார். ஆமா, குறிப்பா பௌத்தம், சாங்கிய மாதிரியான தத்துவங்களோட வாதங்களை அவர் எப்படி முறியடிக்கிறாரு அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கும். இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா போகுது. பௌத்த மதத்தோட க்ஷணிகவாதம் அல்லது மொமெண்டரினஸ் அப்படிங்கிற கொள்கையா ஆதிசங்கரர் எதிர்கொள்ற விதம் ரொம்ப பிரமாதம். ஆமா, அவங்க வாதம் என்ன? பௌத்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல எல்லாமே நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருக்கு, எதுவுமே நிலையானது கிடையாது. இன்னைக்கு நாம மொபைல்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா மாறிக்கிட்டே இருக்கு, ஒரு இடத்துல எதுவும் நிக்கிறது இல்லைன்னு அவங்க வாதிட்டாங்க. கரெக்ட். எல்லாமே மாறிக்கிட்டே இருந்தா மனிதனுக்கு நினைவாற்றல் இப்படி சாத்தியமாகும்? நேத்து ஒரு விஷயத்த பார்த்த அதே நபர்தான் இன்னைக்கும் அதை நினைவு கூறுகிறான் அப்படின்னா அவனுக்குள்ள மாறாத ஒரு விஷயம் இருந்தாகணுமே. அந்த மாறாத விஷயத்தை தான் அவர் சாட்சி அல்லது விட்னஸ் அப்படின்னு சொல்றார். சங்கரோட வாதம் ரொம்ப லாஜிக்கலானது. ஆமா, மாற்றம் நடக்குதுன்னா அந்த மாற்றத்தை கவனிக்கிறதுக்கே ஒரு மாறாத புள்ளி வேணும். ஒரு நதி ஓடிக்கிட்டே இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்க கரையில ஒரு இடத்துல நிலையா நிக்கணும். சூப்பர் அனாலஜி. நீங்களும் நதியோட சேர்ந்து ஓடுனா அது ஓடுதுன்னே உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி எல்லாமே மாறுதுன்னா அந்த மாற்றத்தை உணர்றதுக்கு ஒரு மாறாத சாட்சி வேணும். அந்த மாறாத புள்ளி தான் ஆத்மா. ஆமா, இது பௌத்தவாதத்துக்கு எதிரான மிகப்பெரிய தர்க்க ரீதியான ஒரு ஆஹா மொமெண்ட். நீங்க யாரு அப்படிங்கறத அறிவியம்பூர்வமா தர்க்கபூர்வமா யோசிக்க வைக்கிற இடம் இது. இந்த உரையாடல் முழுக்கவும் நாம பல ஆழமான விஷயங்களை பார்த்திருக்கோம். அறியாமையினால உன்னோட பண்புகளை இன்னொன்னு மேல ஏற்றி பார்க்கிறது அவித்யைனும், முறையான தர்க்கம் விசாரணையின் மூலமா ஒரு பொருளோட உண்மையான தன்மையை அறிவது வித்யைனும் சங்கரர் தெளிவுபடுத்தியிருக்கார். உண்மைதான். இதை நீங்க உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம்? சங்கரரோட இந்த தத்துவம் வெறும் பழைய ஏட்டுச் சுரைக்காயோ இல்ல அறிஞர்கள் விவாதிக்கிற வாதமோ கிடையாது. இது உங்களோட ஈகோ, அதாவது அகங்காரம், அப்புறம் இந்த உடல்தான் நான் அப்படிங்கிற தப்பான அடையாளங்களை நீக்கி உங்களுக்குள்ளே இருக்கிற அளப்பரிய பிரம்மத்தை உணர செய்யற ஒரு வாழ்வியல் பார்வை. கண்டிப்பா. உங்க தினசரி ஆபீஸ் டென்ஷன், கோபம், பயம், கவலை இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உடலையும் மனசையும் நீங்கன்னு தப்பா நினைச்சுக்கிறதால வருபவைதான். இதை நீங்க உணர்ந்துட்டாலே வாழ்க்கையின் மீதான உங்க பார்வையே டோட்டலா மாறிடும். அது 100% உண்மை. நீங்க உங்க மனசை தாண்டி, உங்களோட உடலை தாண்டி, உங்களோட சாட்சியா உங்களை பார்க்க பழகிட்டா பல துன்பங்கள் தானா காணாம போயிடும். ஆனா இது ஒரு மிக முக்கியமான கேள்வி இங்க எழுப்புது. என்ன கேள்வி? அறியாமை அல்லது அவித்யை அப்படிங்கிறது உண்மையானது கிடையாது, அது ஒரு மாயை அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரி, அந்த அறியாமை யாரிடம் இருக்கு? அதோட இருப்பிடம் எது? ஆமா, நல்ல கேள்வி. நம்ம சோர்சஸ் படி பார்த்தா சங்கரருக்கு பின்னாடி வந்த வேதாந்த அறிஞர்கள் இந்த ஒரே ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு 2 பெரும் பிரிவுகளா பிரிஞ்சாங்க.
பாமாதி அப்படின்னு சொல்லப்படுற தத்துவ பள்ளி என்ன சொல்லுதுன்னா, அறியாமை அப்படிங்கிறது தனி மனிதன் கிட்ட, அதாவது ஜீவன் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஓகே. ஆனா விவரணம் அப்படிங்கிற பள்ளி அறியாமை அப்படிங்கிறது பிரம்மத்திடமே குடிக்கொண்டிருக்கு அப்படின்னு வாதிடுறாங்க. இது கேட்கவே கொஞ்சம் தலை சுத்துற மாதிரியே இருக்கே. எல்லாமே அறிஞ்ச முழுமையான தூய அறிவான அந்த பிரம்மத்திடம் போய் எப்படி அறியாமை இருக்க முடியும்? அது லாஜிக்கா இடிக்குதே. அங்கதான் விஷயமே இருக்கு. சரி, அப்போ இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா பிரம்மத்தை தவிர வேற எதுவுமே இந்த உலகத்துல இல்ல அப்படிங்கிறது தான் அத்வைதம். அப்படி இருக்கும்போது அந்த அறியாமையை கொண்டிருக்க ஜீவன் அப்படிங்கிற ஒரு தனிமனிதன் எங்கிருந்து வந்தான்? இதுதான் வேதாந்தத்தில் இருக்கிற மிகப்பெரிய முடிச்சுகள்ல ஒண்ணு. அறியாமைக்கு ஆதாரம் யாரு? ஜீவனா இல்ல பிரம்மமா? இந்த முரண்பட்ட கேள்விய நீங்க உங்க தினசரி வாழ்க்கையில சிந்திச்சு பாருங்க. உங்களோட அறியாமை அப்படிங்கிறது உங்களை சார்ந்ததா இல்ல இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை இயல்பிலேயே ஒரு பகுதியா இருக்கிற ஒன்றா? பிரம்மம் ஒன்றுதான் இருக்குன்னா இந்த மாயை எப்படி வந்துச்சு? இதை யோசிச்சு பாருங்க. இதை யோசிக்க ஆரம்பிச்சாலே உங்க மனசு பல பரிமாணங்களை எட்டும். உங்களுடைய அடுத்த கட்ட தேடலுக்கும் சிந்தனைக்கும் இது ஒரு மிகச்சிறந்த தொடக்கமா இருக்கும்னு நாங்க நம்புறோம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சிந்திச்சுக்கிட்டே இருங்க. மீண்டும் அடுத்த ஒரு ஆழமான தேடல்ல சந்திப்போம்.